அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார், வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரவை இடம்பெற்றிருக்கார். வெக்கமான சூடு சுரணை இல்லாம அதிமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதிமுக தொண்டை நிர்வாகி இரவுகள் பாராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள். அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. அன்றைக்கு ஒரு எட்டப்பன், இன்றைக்கு ஒரு ரகுபதி. ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார். இங்கே அதிமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது. அதிமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார். அதனால நீ திமுகவில் அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க. அவர் சொல்றார், லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக. தவறு. 2019 வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம். 2020 கொரோனா, ஓராண்டு பள்ளி திறக்கல, எந்த டெண்டர் விட முடியல. 21 ஆட்சி மாற்றம். ஆட்சிக்கு வந்த பிறகு லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். நிராகரிச்சுட்டாங்க. இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பச்சை பொய், இது ஒரு நாடகம். மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ப வேண்டாம். அதிமுக தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது அதிமுக அரசாங்கம்.